நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே செய்வன செய்யப்பட்டதாக புகாரியில் போட்டு சொல்லியிருக்காங்கல்ல, அதோட விளக்கம் எனக்கு தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக, சூனியம்னா அதாவது அவங்களுக்கு பில்லி ஏவல்ங்கிறாங்கல்ல, இந்த மாதிரி செய்யப்பட்டு மந்திரம் செய்யப்பட்டு அதனால் அவங்களுக்கு மனநோய்க்கு உள்ளாகி அவங்களுக்கு செஞ்சதை செய்யலைன்னு சொன்னாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க என்ற நிலைக்கு ஆளானார்கள் என்று புகாரியில் ஒரு ஹதீஸில் பல இடங்களில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செஞ்சார்கள் என்பது சரியா உண்மையான்னு கேட்குறாங்க. இதுக்கு விவரமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். முதல் விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். நான் என்னுடைய முன்னுரையில் சொன்னேன், பார்த்தீங்களா? என்ன சொன்னேன்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், அல்லாவை போல யாரும் இல்லை, இதை நம்பணும். ஃபர்ஸ்ட் அடிப்படை என்ன? அல்லாவை போல எதுவும் இல்லை, அல்லாவை போல எவனும் இல்லை அப்படின்னு நம்பணும். இப்படி நம்புறதுல மாற்றம் வறுமையானால், அல்லாவை போல இவர் இருக்கிறாரு, அல்லாஹ் மாதிரி அவர் இருக்கிறாரு என்று வந்தால் அதுக்கு பேர் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார். இது நமக்கு வரவே கூடாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருளை தர நினைக்கிறேன். இந்த பொருளை யாரோ ஒரு ஆள் கேட்குறீங்க, நான் தரேன்னு நினைக்கிறேன். எப்படி தருவேன்? நீட்டுவேன். நீங்கள் ஒரு ஆள் வருவீங்க, அதை வாங்குவீங்க. நான் கையில் எடுப்பேன், அதை நீட்டுவேன், அவர் கையில் வாங்குவார். இப்படி தான் நான் கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, என்கிட்ட ஒரு 1000 ரூபா வேணும்னு கேட்குறாரு. நான் கையை கட்டிக்கிட்டு 1000 ரூபா வேணுமா, உங்கள் பாக்கெட்டில் பாருங்கள் இப்போ இருக்கும் அப்படிங்கிறேன். இப்படி முடியுமா? 1000 ரூபா அவர் கேட்டார்னா நான் எப்படி கொடுக்கணும்? 1000 ரூபா முதல்ல என்கிட்ட 1000 ரூபா இருக்கணும், கொடுக்கணும்னு எனக்கு மனசு வரணும், கையை விட்டு எடுக்கணும், எடுத்து நீட்டணும், அவர் வாங்கணும். அப்போ தான் என்ன இருக்கும், இந்த 1000 ரூபா அவர்கிட்ட போய் சேரும். அவர் 1000 ரூபா கேட்டவொன்னே என்ன செய்கிறது? எவ்வளோ கேட்டீங்க? 1000 ரூபாயா? இப்போ பாக்கெட்டில் பாருங்கள் அப்படின்னா 1000 ரூபா அங்கே இருக்குமா? இருக்காது. இப்படி கொடுக்கறது எந்த மனுஷனாலையும் முடியாது. இந்த மாதிரி கொடுக்கறது யாருக்கு முடியும்? அல்லாஹ்வால தான் முடியும். அல்லாஹ்ட்ட நம்ம ரிஸ்க்கு கேட்குறோம். அல்லாஹ் யாருக்காவது மூட்டை 10 ரூபாயா போட்டிருக்கிறானா? போட மாட்டான். ஆனால் திடீர்னு கோடீஸ்வரனா போயிடுவான். பார்த்தா பிச்சைக்காரமாக இருந்திருப்பான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கோடீஸ்வரனா போயிடுவான். இவன் அப்படி சோத்துக்கு இல்லாமல் லாட்டரி அடித்தான், சைக்கிள் ஓட்டி தெரிஞ்சான், ரிக்ஷா ஓட்டி தெரிஞ்சான், அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருவான். எப்படி கொடுத்தான்? கட்டுக்கட்டாக இறக்குனானா? எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அந்த சூழ்நிலை அப்படி எல்லாமே அந்த சூழ்நிலை அமைச்சு கொடுப்பான் அல்ல. இது அல்லாஹ் கொடுக்குற முறை. அல்லாஹ் கொடுக்குற முறை எப்படின்னு கேட்டால், யாருக்கு அவன் எதை கொடுத்தாலும் எப்படி கொடுக்குறான்னு தெரியாது, எந்த முறையில் அது சேருதுன்னு தெரியாது, ஆனால் வந்துடும். மனிதன் எப்படி கொடுப்பான்? யாருக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி. ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போய் நம்ம வயிற்ற வலிக்குதுங்கிறோம். டாக்டர் என்ன செய்யுற? வயிற்ற வலிக்குதா? போ, சரியாக போயிடும் இப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படி சொன்னால் இவர் யார் மாதிரி ஆகிட்டாரு? அல்லா மாதிரி ஆகிட்டார். அல்லாட்ட தான் அல்லாஹ் வயிற்ற வலியாக இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யுமா? ஆகுமா ஆயிரும். அல்லாஹ் எப்போ ஆச்சு மாத்திரையை கொண்டாந்து தந்திருக்கானா உங்களுக்கு? வயிற்ற வலின்னு துவா செஞ்சவனே இந்த மாத்திரையை போடு 3 நாளைக்கு அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ் ஊசி எடுத்துகிட்டு திரும்ப முதுகுல ஒரு குத்து குத்துறேன் அப்படின்னு ஊசி போட்டிருக்கானா? அல்ல யாருக்காச்சும் விட மாட்டான். வயிற்ற வலின்னு நம்ம அல்லாட்டு துவா செஞ்சா என்ன செய்வான்? ஆகுமா ஆயிரும். இந்த ஆகுண்டு ஆகுறது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. இந்த மாதிரி தான் ஒரு டாக்டருக்கு அது முடியாது. டாக்டர் என்ன செய்வோம்? மாத்திரையை தருவார், இல்லாட்டி ஊசியை போடுவார், அல்லது குளுக்கோஸை போடுவார், அல்லது குறைஞ்ச போச்சு அக்கு பஞ்சர் ஏதாவது பஞ்சர் பண்ணியாவது அக்கு டச் பண்ணி என்னத்தையாவது பண்ணி என்ன செய்வார்? அவர் ஒரு கருவியை சாதனத்தை பயன்படுத்தி தான் நமக்கு ஒரு குணத்தை தருவார். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு நம்ம கேடு செய்ய நினைக்கிறோம். ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறோம்? கேடு செய்ய நினைக்கிறோம், மண்டையை உடைக்க நினைக்கிறோம். மண்டையை உடைக்கணும். எப்படி உடைக்கணும்? ஒரு கல்லை எடுத்து என்ன செய்யணும்? மண்டையை பார்த்து குறி வச்சு அடிக்கணும், அல்லது தலையை கொண்டு போய் செவத்தில் போய் முட்டணும். இப்படி தான் மண்டையை உடைக்க முடியும். ஒரு ஆள் மண்டையை நான் உடைக்க நினைச்சால் எப்படி உடைக்கணும்? மண்டைக்கு அந்த மண்டையை உடைக்கிறக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சு வெளிப்படையாக செஞ்சு தான் மண்டையை உடைக்க முடியும். கையை கட்டிக்கிட்டு மண்டையை உடைக்கணுமா? இப்போ பாரு உடைஞ்சிருமா? அப்படி உடையுமா? இப்படி அல்லாஹ் தான் செய்வான். அல்லாஹ் தான் ஆயுதம் எடுக்காமல் கையில் எடுக்காமல் அவன் அதை செய்யக்கூடியவன் அல்லாஹ். இப்போ அந்த சூனியங்கிறான்ல, ஒருத்தன் சூனியம் செய்யறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய செயல் என்ன மாதிரி இருக்குது? இப்போ என் கையை முடக்கிட்டாங்கிறீங்க, காலை முடக்கிட்டாங்கிறீங்க, அவன் என்னை தொடவும் மாட்டேங்கிறான், எனக்கு எந்த ஒரு பொருளையும் நான் தரவும் மாட்டேங்கிறான், அவன் எங்கேயோ இருக்கிறான், நான் எங்கேயோ இருக்கிறேன். அல்லாஹ் எப்படி ஆகுண்டு உத்தரவு போட்டு ஆக்குறானோ
அந்த மாதிரி இவனும் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க? ஒருத்தன் சூனியம் பண்ணுகிறான் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் அவனை நீங்கள் வச்சிருக்கிற இடம் என்ன? அல்லாஹ்வுடைய இடம். அப்போ அல்லாஹ் எப்படி செயல்படுவானோ அந்த மாதிரி இந்த சூனியம் பண்ணக்கூடியவன் செயல்படுகிறான். அப்போ இதை விட ஷிர்க் என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சதை விடுங்க, இப்படி ஒருத்தனுக்கு செய்ய முடியும் என்று நினைத்தீர்களே, ஆனால் இப்போ அல்லாஹ்வுடைய தன்மையில் அவனுக்கு இருக்குங்கிறீங்க. இப்படி செய்ய இயலாத. ஏழும்னா எனக்கு செஞ்சு காட்டுறான்னு கூப்பிட்றேனே, நான் 30 வருஷமாக கேட்குறேனே, உனக்கு என்ன வேணும்? முடி வேணுமா எடுத்துக்க, வேர்வை வேணுமா சட்டை என்ன கழட்டி எடுத்துகிட்டு போ, காலடி மண் வேணுமா அது வேணும் கேட்பானுவோ, இந்த ஏமாத்திருக்கன்னு செய்வானுவோ, இதெல்லாம் தேவைப்பாங்க. இப்போ வேணுங்கிறத வாங்கிட்டு போய் எனக்கு செய்டா. ஒரு பயலுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அருவாள் எடுத்து வெட்டுவேன்னு சொல்லி ஒத்துக்கிறோம், வெட்டுவேன். வயிற்றில் குத்துவேன்னு சொல்லி குத்துவேன். விஷத்தை கொடுத்து சாவடிச்சிருவேன்னு சொல்லி செய்வேன். வீராணத்தில் முக்கி உன்னை 3 கடி சாவடிச்சிருவேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அது ஏழு மனுஷனுக்கு. ஒரு மனுஷன் நினைச்சானா என்ன செய்யலாம்? தூக்கிட்டு போய் என்ன வேணாலும் செய்யலாம். அதை விட்டுவிட்டு என்ன செய்யறேன்? நான் அங்கே இருப்பேன், நான் இங்கே நீ எங்கே இருப்பேன், வயிறு வலிக்கும், ஆண்டு சொல்லுவேன், கால் வலிக்கும், இப்படி நான் தலை வலிக்குன்னா என்னங்கிற நீ நல்லவா? அப்போ இப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அப்பட்டமான ஷிர்கா இல்லையா? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சதை விடுங்க, எவனும் எவனுக்கும் செய்ய முடியாது. இது பேசிக், இஸ்லாத்தினுடைய பேசிக். இந்த பேசிக்கு எதிராக சில ஹதீஸுகள் இருக்குமையானால், குர்ஆனுக்கு மாத்தமாக இஸ்லாமிய ஃபண்டமெண்டலை உடைக்கக்கூடிய வகையில் இருக்குமையானால், அந்த ஹதீஸுகள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டவை. ஹதீஸ் கலையில் இட்டுக்கட்டப்பட்டவைன்னு ஒரு வகை இருக்கிறது. அதில் முதல் கண்டிஷன் என்னன்னு கேட்டால், அது முகாலஃபத்துஹுலில் குர்ஆன், குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்குமையானால் அது புகாரிலே இருந்தாலும் சரிதான், அது என்ன இல்லை, அது ஹதீஸ் இல்லை. குர்ஆனுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் வந்து ஹதீஸ் இருக்காது, யாரோ இட்டு கட்டியிருக்கிறாங்க, நமக்கு தெரியாமல் ஒரு மனிதன் சொன்னதை நம்பி பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று பாருங்க, இப்போ நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செஞ்சதாக இந்த செய்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னான்னு கேட்டால், ஒ கால லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகத்தை பற்றி அக்கிரமக்காரன் சொல்றான். என்ன சொல்றான்? இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, சிஹ்ரு செய்யப்பட்டவரை பின்பற்றுகிறீர்கள் என்று அக்கிரமக்காரன் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹ்ரு செய்யறதாக ஒருத்தன் சொன்னா அவன் அக்கிரமக்காரன். குர்ஆன் சொல்லுது, ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹ்ரு செய்யப்பட்டதாக நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அப்படி சொல்றவன் யாரு? அநியாயக்காரன் தான் சொல்லுவான், முஸ்லீம் சொல்ல மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அப்போ குர்ஆனுக்கு நேரடியாக அப்பட்டமாக இந்த செய்தி மோதுகிறது. இன்னும் சொல்ல போனால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து தூதராக அனுப்புகிறான். அதுக்கு முந்தையும் நிறைய தூதர்மார்களை அனுப்புனான். இந்த தூதர்கள்லாம் எப்படி அனுப்புனான்? அல்லாஹ் மனிதர்களிலிருந்து மனிதர்களாகத்தான் அனுப்புனான். எல்லா தூதர்களும் சாப்பிட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் மலைஜலம் கழிச்சாங்களா இல்லையா? எல்லாரும் மலைஜலம் கழிச்சாங்க. அப்போ எல்லாருமே சாப்பாட்டுக்காக உழைத்தார்கள், பாடுபட்டார்களா இல்லையா? பாடுபட்டாங்க. அப்படியே சொன்னாங்க, மாலி ஹாதர் ரசூல், என்னங்கடா ரசூலுங்கிறீங்க, யகுலு தாம் சாப்பாடு சாப்பிட்றாரு, ஓ எம்சி ஃபில் அஸ்வாக் கடை வீதியெல்லாம் போய் சம்பாதிக்கிறார், நடமாடுறாரு, இவர் ரசூலான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலாக வந்தவர் என்ன செஞ்சாரு? நீங்கள் நான்லாம் எப்படி சாப்பிடுகிறோமோ அந்த மாதிரி தான் எல்லாரும் சாப்பிட்டார்கள். அப்போ எல்லாரையும் போல இருக்கக்கூடியவரை தூதர்னு நம்புறதா இருந்தால் எப்படி நம்புறது? ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, நம்மளை மாதிரியே இருக்கிறாரு, நம்மளை மாதிரி தூங்குறாரு, நம்மளை மாதிரி பொண்டாட்டி வீட்டில் வாழ்கிறாரு, நம்மளை மாதிரி நோய்வாய்ப்படுறாரு, நம்மளை மாதிரி கவலைப்படுறாரு, நம்மளை மாதிரியே பலவித துன்பங்களுக்கு அடி வாங்குற உதவாங்கிறாரு, நம்மளை மாதிரியே காயப்படுறாரு. அப்போ நம்மளை மாதிரி அவருக்கு பசிக்குது, அப்புறம் என்ன அல்லாஹ்வுடைய தூதர்? டவுட் வருமா இல்லையா? ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, எல்லாம் நம்மளை மாதிரியே இருக்குது. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எல்லா நபிமார்களையும் தூதர்கள் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி மனிதனுக்கு செய்ய இயலாத ஓரிரு அற்புதங்களை கொடுத்து அனுப்புவான் அல்லாஹ். நான் சாப்பிடத்தான்ப்பா செய்கிறேன், உன்னை மாதிரி குடிக்கத்தான் செய்கிறேன், இந்த பாரு, இதை வந்து மனுஷனுக்கு செய்ய இயலாது, இதை நான் இப்போ உனக்கு செஞ்சு காட்டுறேன், நான் செய்யலை, இறைவன் எனக்கு இதை தந்திருக்கிறான், இதை வந்து மனுஷனுக்கு செய்ய இயலாது, அல்லாஹ்வுக்கு தான் செய்ய இயலும், இதை வச்சு நான் ஆதாரமாக சொல்கிறேன், அல்லாஹ் என்னை அனுப்புனா அப்படிம்பாங்க. இப்போ மூசா நபி ஒரு கைத்தறி போடுவாங்க, பாம்பா மாறிடும், உடனே அதை காட்டுவாங்க, அந்த பாரு பாம்பா மாறுதான், இது மனுஷனுக்கு ஏழுமா, கைத்தறி பாம்பா மாறுமா? அப்போ இந்த அற்புதங்களை வைத்துத்தான் தூதர்களை தூதர்கள் என்று மக்கள் நம்பினார்கள்.
அற்புதம் இல்லாமல் தூதர் வந்தால் நம்ப மாட்டான் மனுஷன். அல்லாஹ் கொஸ்டின் பண்ண இயலாது. ஏன் எப்படி நான் தூதர் நம்புறது, ஆதாரம் இல்லையே, மனுஷனாவில் இருக்காரு, ஒரு டிஃபரெண்ட் எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம அல்லாட்ட சொல்லிடலாம். அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுக்கு அற்புதங்களை கொடுத்து அனுப்புகிறான். அப்போ அற்புதம் தான் தூதரை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரங்கும் போது, அற்புதம் செய்ய வந்தார அவரையே ஒரு யூதன் வந்து அற்புதத்தில் பிரட்டிட்டான்னு சொன்னால் அது பெரிய அற்புதமாக போயிருமே. யூதன் வந்து அற்புதம் கையை காலை முடக்கி மனநோயை பைத்தியமாக்கிட்டான்னு வருது. கையை காலை முடக்கி செஞ்சதை செய்யலைன்னு சொன்னாங்க, செய்யாத செஞ்சதா சொன்னாங்கன்னா மெண்டல் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவன் ஆக்கிட்டான்னு சொன்னால் அவன் செஞ்ச அற்புதம் பெரிய அற்புதமாக இருக்க. நபிமார்களை அற்புதத்தை வச்சு நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருந்தாங்க. அற்புதம் செய்ய வந்தவரே ஒருத்தன் முடக்கிட்டான்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து நம்பி இருப்பாங்களா? என்ன அற்புதம், ஒன்னையே கிறுக்கனாக்கி விட்டான், என்ன பெரிய ரசூலுங்கிற கேட்டுப்பான். அப்படி அல்ல ஆக்குவானா? அப்படி ஆக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்படலை என்பதை விளக்குகிற விதமாக நம்முடைய குர்ஆன் தமிழாக்கம் உங்களுக்கு இருக்குமேயானால் அதில் விளக்க நோட்டில் கொடுத்துருக்கோம். நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதா என்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கத்துக்கு மேலே நிறைய ஆதாரங்களை எழுதி இது வந்து பொய் புகாரில் இருந்தாலும் குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்குமே, ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாவுக்கும் சிகர் செய்ய முடியாது, உங்களுக்கும் எனக்கும் செய்ய முடியாது. எவனும் வந்து பில்லி வச்சுட்டேன், மாய வந்துட்டேன், சூனியம் வச்சுட்டேன், செய்வனை வச்சுட்டேன்னா பொய். எத்தனையோ குடும்பங்களை நாசமாகிட்டு தெரியுறாங்க. குடும்பங்களை என்ன செய்கிறா, பொண்டாட்டி புருஷனுக்கு பிரச்சனை வந்துட்டா மாமியார் சூனியம் வச்சுவிட்டா, எப்படி அப்படிலாம் ஒரு சக்தி எல்லாம் மனுஷனுக்கு கொடுத்தா இருக்கிறான். இதை விளங்கி கொள்ளணும். அதனால சூனியங்கிறது பொய்ங்கிறத விளங்கிக்கிறணும். கூடுதல் விவரம் ஷார்ட்டாக டைம் இருக்கிறதுனால அந்த கூடுதல் விவரம்